ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தையும் எலும்பு தேய்மானத்தெலாம் சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நமக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கூட இல்லைங்க, கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு ஆஃபீஸ் போகும்போது, குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அந்த தொக்கு ரெசிபி வாங்க என்னென்னு நம்ம பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கு நான் பிரண்டை எடுத்துருக்கேங்க. பிரண்டை தொக்கு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நான் ஒரு கட்டு பிரண்டை வாங்கியிருக்கேங்க. இப்போ இந்த பிரண்டையை நம்ம இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் பிரண்டைலாம் நமக்கு மார்க்கெட்லேயே நமக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்குதுங்க. பிரண்டை எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா பிஞ்சாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது லைட் க்ரீனாக இருக்குது. இது முத்தலுங்க. இது கொஞ்சம் நமக்கு டார்க் க்ரீனாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிஞ்சாக உள்ளதாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சம் நம்ம எண்ணெயை தடவிட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நமக்கு ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். அதனால் கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நீங்கள் ஏதோ ஒன்று தடவிக்கோங்க. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இலைகள்லாம் நமக்கு தேவையில்லைங்க, அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நார் மாதிரி வந்துடும். லைட்டாக உரித்து எடுத்தாலே நமக்கு வந்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. நீங்கள் கையிலையும் உடச்சிக்கலாம், இல்லை கத்தியில் கூட நம்ம லாஸ்ட் வரை கட் பண்ணாமல் லாஸ்ட்டில் நிறுத்திட்டு இந்த மாதிரி உரித்து எடுத்திங்கன்னா அந்த தோல்லாம் நமக்கு ஈஸியாக வந்துடும். நார்மலாக இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்படி சின்ன சின்னதாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கேன். நல்லா 2-3 டைம் கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கடாயை அடுப்பில் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ அதில் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் நான் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். வெந்தயத்தோடைய கடுகு சேர்த்துக்காங்க, 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வெந்தயமும் நமக்கு கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். ரொம்ப விட்டோம்னா வெந்தயம் கலர் மாறிடுச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டாக மாறிடுங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இருக்கனால நமக்கு பொடியாகாது. அதனால் கொஞ்சம் கல்லுப்பு அதோடு சேர்த்துட்டு நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நார் மாதிரி சின்ன சின்ன ஓடுகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிட்டு எடுத்துருங்க. இப்போ நான் ஒரு 10-12 பல் பூண்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம கலர்லாம் மாறி அந்த பிரண்டை நம்ம போட்டிருக்க சின்னதாயிருங்க, சுருங்கி நல்லா சின்னதாயிரும். பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் நான் ஒரு 12 மிளகாய் வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வெந்தயம் கடுகு நுணுக்கணும்ல, அதே மிக்ஸி ஜார் தாங்க, நான் அப்படியே இதை சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கி வச்சுருக்க பிரண்டை, பூண்டு, புளி, மிளகாய் இப்போ நம்ம எல்லாம் சேர்த்திருக்கோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வெந்தய பொடியோடு உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ
பெருங்காய பவுட்ரு வந்து நான் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேங்க. 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பிரண்டை, அதை நம்ம இதில் சேர்த்திடலாம். அடுப்பு மீடியமாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த நல்லெண்ணெயிலே நல்லா நமக்கு வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம வந்து வெந்தயமும் கடுகு பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா எண்ணெய் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நல்லா நமக்கு அல்வா மாதிரி நல்லா சுருளாக வரும். இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெளியில் வச்சாலே நீங்கள் 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ அதே கடையில் நம்ம கொஞ்சம் சாதத்தை போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இந்த சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நமக்கு வந்து கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டா கூட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த அளவு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.